நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பு அப்படின்னா காசு மட்டும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றிலையுமே, இன்க்ளூடிங் வேத வாசிப்பு, ஜெபம், எல்லாவற்றிலையுமே ஒரு செழிப்பு வரணும் அப்படின்னா அது யாருக்கு கிடைக்குமா? கர்த்தரை நம்புகிறவனோ. இன்னைக்கு கேட்டுட்ருக்கிற நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கிறீங்க. சில மனிதர்களை நீங்கள் நம்புனீங்க, ஆனால் அவங்க உங்களை கை விட்டுட்டாங்க. அவங்க சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றலை. அதனால் மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து ஒரு விரக்தியில் கடவுள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறபடியால் நீங்கள் செழிப்பீங்க. உங்களுடைய படிப்பில் நீங்கள் செழிப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் செழிப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதில் கர்த்தர் உங்களை செழிக்கும்படிக்கு செய்வார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால். அதுக்கு கீழ் வசனத்தில் பார்க்கும்போது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்கிட்ட பலன் இருக்குது, நான் படித்தேன்னா நல்லா படிச்சிருவேன், நான் நல்லா படித்து நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டேன், இல்லை இந்த ஸ்கோர் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளை மட்டுமே, நம்மளுடைய பலத்தை, நம்மளுடைய ஞானத்தை மட்டுமே நம்பக்கூடாது. நமக்கு ஞானத்தை தருகிறவர் கர்த்தர், படிக்க வைக்கிறவர் கர்த்தர். படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கணும்னா அது ஏசப்பாவோட உதவி நமக்கு வேணும். நம்ம செய்கிற வேலையை ஸ்மார்ட்டாக பண்ணுறதற்கு கர்த்தருடைய உதவி தேவை. இப்படி நம்ம செய்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, டெய்லி குக் பண்ணுறவங்க எல்லாவற்றிலையுமே கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஞானம் நமக்கு வேணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் செழித்திருப்பீங்க. இன்றைக்கி கர்த்தர் தருகிற இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி அப்பா, என்னை நீங்கள் செழிக்க பண்ண போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன். நான் மனுஷங்களை நம்பினேன், ஆனால் எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க. எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க, அதனால் நான் கடவுளை நோக்கி பார்க்குறேன். அப்படி இல்லைப்பா, இதுக்கப்புறம் கூட ஒரு நாளும் நான் மனுஷங்களை பார்க்காதபடிக்கு உங்களை மட்டுமே பார்க்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஏசப்பா, நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கடினமாக உங்களுக்கு இருக்குது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களால் முடியலை. மற்றவர்களை வைத்து இதை முடிச்சிடலான்னு நினச்சிங்க, முடியலை. ஆனால் இன்றைக்கி கர்த்தரை நம்ப போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்காதவைகள் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுகிறார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் சொல்லலாமா? கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் செழிப்பேன். ஏசப்பா, உங்களை மட்டும்தான் இந்த விஷயத்தில் நான் நம்பி இருக்கிறேன், நான் செழிப்பேன். ஏசப்பா, இந்த விஷயத்தில் உங்களை மட்டும்தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், நான் செழிப்பேன். உண்மையாக சொன்னீங்கள்ல, நம்பிக்கையோடு சொன்னீங்கள்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். ஆமேன். Have a blessed day. God bless you.